إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும் நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களில் கெட்டது மார்க்கத்தின் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின் பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுதுபாவிலே ஒரு சிறிய குறுகிய நேரத்தில் ரிஸ்க் பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிற ரிஸ்க் என்கிற வார்த்தை பற்றிய, அதன் புரிதல் பற்றிய ஒரு சில செய்திகள் உங்களோடு இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிறைய இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் ரிஸ்கில் பரக்கத் அளிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா ரஸாக் அப்படி என்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைய தடவைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய புரிதல்கள் நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹு தஆலா எப்படி ரிஸ்க் அளிக்கிறான் அப்படி என்கிற, அல்லாஹு தஆலா எந்த வகையில் ரஸாக் அப்படி என்கிற அந்த தன்மையை ஒரு அடியான் மிகச்சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் உலகத்தில் எல்லா பிரச்சனை. நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை ஒரு மனிதன் மிக தெளிவாக புரிந்து கொள்ளாத காரணம்தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளும் வருவது. நாம் அண்மையில் சந்தித்த உலக நாடுகள் எல்லாம் பதறி போன, நாமெல்லாம் சிந்தித்து போன, ஒருவேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுமோ என்று நாம் ஒவ்வொருவரும் கவலைப்பட்ட பிரச்சனை கூட அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் மிக தெளிவாக புரியாத காரணத்தினால்தான். இறைவன் ரஸாக் என்கிற அந்த பண்பு புரியப்படாத ஒரு காரணத்தினால்தான் இரண்டு நாடுகள் மோதுகிற நேரத்தில் நம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து விடுவோமோ, நமக்கு உணவு இல்லாமல் போய்விடுமோ, நமக்கு ஓடுகிற வாகனத்திற்கு பெட்ரோல் இல்லாமல் போய்விடுமோ என்கிற பதற்ற நிலையும், முந்தி அடித்துக் கொள்கிற நிலையும் இறைவன் ரஸாக் ரிஸ்க் அளிப்பவன் என்கின்ற அந்த துரிதமான ஒரு துல்லியமான புரிதல் அடியார்களுக்கு மத்தியில் இல்லாத காரணம்தான். எனவே அந்த ரிஸ்க் என்பது பற்றியும் இறைவன் ரஸாக் என்பது பற்றிய ஒரு சில அழகான புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரிஸ்க் என்கிற இந்த வார்த்தை பொதுவாக நமக்கு தெரிந்தது உணவு. பெரும்பாலும் உணவுக்குத்தான் ரிஸ்க் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பவன் அப்படி என்றால் உணவளிப்பவன், அல்லாஹ் ரஸாக் என்றால் உணவளிப்பவன் அப்படி என்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் உணவு மிக பிரதானமாக அந்த இடத்தில் கருதப்பட்டாலும் ரிஸ்க் என்கிற வார்த்தைக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிற நேரத்தில், ரிஸ்க் என்கிற வார்த்தைக்கு வரைவிலக்கணம் சொல்லுகிற நேரத்தில் இந்த உலகத்தில் உயிருள்ள உயிரற்ற எந்த பொருளும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் ரிஸ்க் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த பொருள் எல்லாம் உயிருள்ள வகையிலும் உயிரற்ற வகையிலும் உங்களுக்கு தேவையாக அமைகிறதோ அது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்காகத்தான் கணக்கெடுக்கப்படுகிறது. நாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் ரிஸ்க் என்றால் என்ன தெரியுமா? மா யன்தஃபிரு பிஹில் இன்சான், இந்த உலகத்தில் மனிதன் எதன் மூலமாக பிரயோசனம் அடைகிறானோ, அவனுக்கு அது பிரயோசனமாக அமைகிறதோ
அதுவெல்லாம் ரிஸ்க் என்கிற அந்த வரையறைக்குள் நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி என்கிறார். ரிஸ்கை இரண்டு வகையாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யகூமு பிஹில் பதன், சில ரிஸ்குகள் இறைவன் உங்களுக்கு தருவது, அதன் மூலமாக உங்கள் உடல்நிலை இந்த உலகத்தில் மிகச்சீராக இயங்கும். அல்லாஹு தாலா உணவை தருகிறான், சுவாசிப்பதற்கு காற்றை தருகிறான். இதுவெல்லாம் உங்கள் உடல் பலமாக இந்த உலகத்தில் இறைவன் அமைத்து தருவதற்கு தருகின்ற ரிஸ்க் அப்படி என்கிறார்கள். இன்னும் சில ரிஸ்கையும் இறைவன் இந்த உலகத்தில் தருகிறான். யகூமு பிஹித்தீன், அந்த ரிஸ்கின் மூலமாக உங்கள் மார்க்கம் நிலையாக இருக்கிறது அப்படி என்கிறார். அது என்ன தெரியுமா? இல்மும் ஈமானும், அறிவும் இறை நம்பிக்கை என்கிற ரிஸ்கும் உங்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் தர வேண்டும். உங்கள் மார்க்கம் நிலைத்து நிற்பதற்காக வேண்டி, உங்கள் உடல் பலமாக இந்த உலகத்தில் உலக தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா உங்களுக்கு உயிரையும் உணவையும் உடையும் உரையையும் தருவதும் அதுவும் ரிஸ்க் தான் அப்படி என்கிறார்கள். எனவே ரிஸ்கை இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக பிரதானமாக இரண்டு வகையாக பிரிப்பது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நமக்கு பார்க்க முடிகிறது. எனவே எது எப்படியாக இருந்தாலும் ரிஸ்க் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருந்தாலும், நாம் பார்க்கிற இந்த ரிஸ்க் அப்படி என்பது உணவைத்தான். இறைவன் ரஸாக் என்றால் உணவளிப்பவன் அப்படி என்கிற அடிப்படையில் தான் இந்த ரிஸ்கை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு நாள் காலை பொழுதிலிருந்து ஒரு அடியான் தன் வாழ்க்கையில் மிக பிரதானமான காலங்களை கழிப்பது இந்த ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டித்தான். காலையில் ஒரு 7 மணி தொடக்கம் ஒரு 8 மணி அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு மணித்தியாலத்தை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் எப்படி ஓடுகிறார்கள், வருகிறார்கள், மனிதர்கள் நடமாடுகிறார்கள். அந்த நாட்கள் அப்படித்தான் இருக்கும். வெளிக்கிழமை செல்லுகிற ஒவ்வொரு ஆணும் தன் வீட்டை விட்டு தன் வீட்டுக்கான பொருளாதாரத்தையும் ரிஸ்கையும் தேடிக் கொள்வதற்காக வேண்டித்தான். எல்லா நிலைமையிலும் இந்த சிந்தனை தான். நம் வாழ்வாதாரத்தை, நம் பொருளாதாரத்தை, நம் ரிஸ்கை எப்படி ஈட்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மனித உள்ளம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கூட சஹாபாக்களும் சில நேரம் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு செய்தி சொல்லுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஜும்ஆ தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பள்ளிவாசலில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே குதுபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே குதுபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறோம். இது அக்பலத் ஈருன் தஹ்மிலு தஆமன், நாங்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு பிரயாண கூட்டம், ஒரு ஒட்டக கூட்டம் உணவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு என்ன செய்கிறது, வருகிறது, எங்களை நோக்கி வருகிறது. அது ஒரு வியாபார கூட்டம். சீசனுக்கு தான் வியாபாரம் நடக்கும். எனவே அந்த சீசன், அந்த காலப்பகுதி வந்தவுடன் அப்படிப்பட்ட ஒரு வியாபார கூட்டம் உணவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு வருவதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே நிற்கிறார்கள். எல்லோரும் விரும்பி என்ன செய்து விட்டார்கள், அந்த பிரயாண கூட்டத்தை வியாபார கூட்டத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படி என்றார்கள். ஹத்தா மா பக்கிய மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா 12 ரஜுலன், அல்லாஹ்வுடைய தூதரோடு வெறும் 12 பேர் தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிம்பரிலே. ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. தப்பி சென்றால் 4 மாதத்திற்கு பின்னாடி அந்த வியாபார கூட்டம் மீண்டும் வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் அந்த வியாபார கூட்டத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே இருக்கிறார், கூட 12 பேர் இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் விழுந்து அந்த பக்கம் சென்று விட்டார்கள். அந்த இருந்தவர்களில் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மிக சிறந்த நபி தோழர்கள் இருந்தார்கள். இப்படி 12 பேரோடு விட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். வஇதா ரஅவ் திஜாரத்தன், அவர்கள் ஒரு வியாபாரத்தை பார்த்தால், ஜும்ஆவுடைய தினத்தில் இறங்கிய அந்த வசனம், சூரா ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம் அது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇதா ரஅவ் திஜாரத்தன், அவர்கள் வியாபாரத்தை கண்டுவிட்டால், அவ் லஹ்வன், அல்லது ஒரு வீணான வேடிக்கையை கண்டுவிட்டால், இன் ஃபத்து இலைஹா வ தரகூக காயிமா, நபியே அதன் பக்கம் அப்படியே சாறை சாறையாக சென்று விடுகிறார்கள். வ தரகூக காயிமா, உங்களை நின்ற நிலையில் விட்டு விட்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா. நபியே ஒரு வியாபாரத்தை பார்த்தவுடன் உங்களை இந்த நிலையில் மிம்பரிலே வைத்து விட்டு அவர்கள் அதன் பக்கம் விரைந்து சென்று விட்டார்கள். குல்மா இந்தல்லாஹி கைருன், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிக சிறந்தது அப்படி என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்தை மிக துல்லியமாக நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஜும்ஆவுடைய தினத்தில் சஹாபாக்கள் ஒரு வியாபார கூட்டத்தை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு வெளியிறங்கி செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நபி தோழர்களை கண்டித்து வசனம் இறக்குகிறான். வியாபார கூட்டத்தை பார்த்தவுடன் உங்களை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை இன்னும் நெருப்படுத்துகிற நேரத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்மா இந்தல்லாஹி கைருன், இறைவனிடத்தில் இருப்பது இதை விட சிறந்தது அப்படி என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா வஹுவ கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பவனில் மிகச் சிறந்தவன் அவன்தான் என்கிற செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள்.
நீங்கள் ரிஸ்க்குக்காகத்தான் வெளியிறங்கி சென்றீர்கள். அந்த வியாபார கூட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த இடத்தை விட்டு வெளியிறங்கி சென்றீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா மிக அழகாக ரிஸ்க் அளிப்போன் அப்படி என்று சொல்லுங்கள். ஃபஇதா குதியத்திஸ் ஸலா, ஜும்ஆவுடைய அந்த தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு, அவர்கள் வெளியிறங்கி செல்லட்டும். அவர்கள் வெளியிறங்கி சென்று மீண்டும் அவர்கள் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளட்டும் அப்படி என்கிற செய்தி அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் நபித்தோழர்களுக்கு சொல்லுவதை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ரிஸ்கை தேடுவதில் ஒரு அடியான் வைக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு அடிப்படை இதுதான். இறைவன் அப்படி என்று வருகிற நேரத்தில், இறைவன் தடுத்த நிலைமைகள் அப்படி என்று வருகிற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு நாளும் ஒரு அடியான் அந்த நேரத்தில் ரிஸ்கை தேடுவதை வைத்து விடக் கூடாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அந்த தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் நீங்கள் தாராளமாக இந்த பூமியில் உங்கள் பொருளாதாரத்தையும் ரிஸ்கையும் என்ன செய்யலாம், தேடிக்கொள்ளலாம் அப்படி என்கிற ஒரு மிக தெளிவான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தருவதை பார்க்கலாம். இஸ்லாம் ரிஸ்கை தேடிக்கொள்வதற்கு நமக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. ஜும்ஆவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை சொல்கிறான். உங்களுக்கு தொழுகைக்கான அழைப்பு வந்து விட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, ஜும்ஆவுக்கான அழைப்பு உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் இறைவனை ஞாபகப்படுத்த விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து ஜும்ஆவுடைய அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். தொழுகைக்கு அழைக்கப்பட்ட வியாபாரத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் ரிஸ்கை தேடுவதை நிறுத்தி விடுங்கள். அதற்கு பின்னால் ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் தாராளமாக என்ன செய்யலாம், வெளியிறங்கி சென்று உங்கள் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். நாம் பொதுவாக நம் பழக்கப்படி முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்வதை பெரும்பாலும் எல்லோரும் என்ன செய்வார்கள், நிறுத்தி விடுவார்கள். வெள்ளிக்கிழமை கடைகளை பூட்டி விடுவோம். அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையில் ஒரு பகுதியை தான் சொல்லுகிறான், நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு. மற்ற பகுதியில் நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், இஸ்லாம் அதை உங்களுக்கு தடையாக விதிக்கவில்லை அப்படி என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக நமக்கு என்ன செய்கிறார், அந்த இடத்தில் சொல்லி காட்டுவதை என்ன செய்யலாம், அன்பின் இஸ்லாமிய உறவுகளை பார்க்கலாம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் உங்கள் ரிஸ்கை தேடிக்கொள்வதில் உங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், உங்கள் ரிஸ்கை தேடிக்கொள்ளலாம். ஆனால் ரிஸ்கை தேடுகிற நேரத்தில், உங்கள் வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தை நீங்கள் தேடுகிற நேரத்தில் ஒரு அடிப்படை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் தடுத்தவைகளை நீங்கள் வாழ்க்கையில் தடுத்து வாழ வேண்டும். இஸ்லாம் தடுத்தவைகளை வாழ்க்கையில் தவிர்த்து வாழ வேண்டும். நம் பகுதியிலும் அந்த எண்ணம் இருக்கும். ஜும்ஆவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது, ரிஸ்கை தேடக்கூடாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட வியாபாரங்களை தவிர்ப்போம் அப்படி என்றால், ஒரு 200, 300, 400, 1000 ரூபாய் லாபம் வருகிற வியாபாரங்களை எல்லாம் தவிர்ப்போம். ஜும்ஆவுடைய நேரம் வந்து விட்டது, வியாபாரம் செய்யக்கூடாது அப்படி என்று. உண்மையான ஈமானையும் உண்மையான ரிஸ்கின் நம்பிக்கை எப்பொழுது பார்க்கலாம் தெரியுமா, ஒரு லட்சக்கணக்கு வியாபாரம் கைமாறுகிற நேரமாக அது இருந்தால், அதாவது கோடிக்கணக்கு வியாபாரம் கைமாறுகிற நேரம் ஜும்ஆவுடைய அந்த தொழுகையுடைய நேரமாக இருந்தால், அந்த இடத்திலும் இறைவனுக்காக இந்த ரிஸ்க் எனக்கு தேவையில்லை அப்படி என்று தூரமாக்கி விட்டு வருகிற பழக்கம் தான் ஒரு அடியானுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். என்றால் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், குல்மா இந்தல்லாஹி கைருன், இந்த ரிஸ்க் தருவதில் மிகச் சிறந்தவன் இறைவன், இறைவனிடத்தில் இருப்பது இதைவிட சிறந்தது அப்படி என்கிறான். எனவே வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் தேடுகிற நேரத்தில் ரிஸ்குடைய நம்பிக்கையில் மிக பிரதானமாக நீங்கள் வைக்க வேண்டியது இந்த பகுதி அப்படி என்கிற செய்தியை உங்களுக்கு மிக தெளிவாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அடுத்தது ஒரு வசனம் சொல்கிறான். சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்லுகிற நேரத்தில், ஆரம்ப காலத்தில் இரவு நேர தொழுகை கடமையாக இருந்தது. இரவு நேர தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஹாபாக்கள் தொழுதார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் அதை கடமையாக்கி விட்டு மற்றவர்களுக்கு அதை அல்லாஹ் தஆலா நீக்கி விட்டான். நீக்குகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா, உங்களில் நோயாளிகள் அதற்குள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படி என்கிறான். அதே போன்று வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ், இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர் பூமியில் நடந்து சென்று அவர்கள் வெளியிறங்கி சென்று அவர்களுக்கான பொருளாதாரத்தை தேடிக்கொள்கிறவர்கள் இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை கடமையாக்கப்படுகிறது அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அனுமதிகளையும் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் உங்கள் ரிஸ்குகளை தேடிக்கொள்வதற்கும் வாய்ப்பை கொடுத்திருப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை மிக தெளிவாக முதல் பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு தேடலாம், இஸ்லாம் உங்களுக்கு அது தடை விதிக்கவில்லை. தேடுகிற நேரத்தில் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி ரிஸ்கை ஈட்டுவதையும் உங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்கிற செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்படி ரிஸ்க் அப்படி என்று வருகிற நேரத்தில் மிக பிரதானமான சில பகுதிகள் அல் குர்ஆனில் சில வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் மிக உங்களுக்கு உணவளிப்பவன். துல் குவத்தில் மதீன்,
அவன் அறுபடாத மிக பலமான சக்தி உள்ளவன் அப்படின்னு அல்லாஹு தாலா அல் குர்ஆனை சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இறைவனை பற்றி இறைவன் பேசுகிற நேரத்தில் வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தாலா தான் ரிஸ்க் அளிப்பதாக பொறுப்படுத்திருக்கிறான் அப்படி என்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தான் உணவளிப்பதாக அல்லாஹு தாலா பொறுப்படுத்திருக்கிறான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், இறைவனை பயந்து வாழ்கிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா கஷ்டத்தில் வெளியாகிற வழியை கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் நினையாத புறத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தில் உணவளிப்பான் அப்படி என்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற விடயத்தை பார்க்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உணவளிக்கின்ற பொறுப்பை இறைவன் எடுத்துள்ளான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ரிஸ்குடைய விடயத்தில் அடியார்களுக்கு வரக்கூடாது. அந்த சிந்தனையில் தான் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நன்றாக பாருங்கள், உலகத்தில் எல்லா விடயங்களையும் சேர்த்துக் கொள்ள தேடிக்கொள்ள யோசிக்கிறவர்கள் ஒரு நாளும் உணவை சேமித்துக் கொள்வதற்கும் சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் யோசிப்பது கிடையாது. நாளை என்ன உண்ண போகிறோம் அப்படி என்கிற சிந்தனை யாருக்கும் பெரிதாக வருவது கிடையாது. அதற்கு ஒரு முன்னாயத்தம் செய்கின்ற பழக்கம் நமக்கு கிடையாது. காலை அடைந்தால் உணவை எடுத்துக் கொள்ளலாம், உண்டு கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஏன் அதை அந்த சிந்தனையில் உங்களுக்கு வைத்திருக்கிறான் தெரியுமா? அதை இறைவன் பொறுப்படுத்ததால், அந்த ரிஸ்கை உங்களுக்கு இந்த உலகத்தில் தருவதற்கு இறைவன் பொறுப்படுத்ததால் அதில் நீங்கள் மிக பெரும் சிரமத்தை இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மற்ற எல்லா தேவைகளையும் தேடிக்கொள்வீர்கள், கஷ்டப்படுவீர்கள். நாளைக்கு என்ன உணவு உண்ணலாம் என்கிற சிந்தனையில் உறங்குகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்கள்? யாரும் கிடையாது. காலையில் பார்த்து கொள்ளலாம், நமக்கு கிடைக்கும், உண்ணலாம், உணவு நமக்கு இருக்கிறது அப்படி என்கிற சிந்தனையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் வமாமின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்துள்ளான் அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகளே மிக தெளிவாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த ரிஸ்கை பற்றி பேசுகிற நேரத்தில், உலகத்தில் மனிதனுக்கு இறைவன் தருகிற உணவு அப்படி என்கிற ரிஸ்கை பேசுகிற நேரத்தில் வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுக்கான உணவு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்தில் இருந்து தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கான ரிஸ்கை அளக்கிறான். வமா துஅதுன், இன்னும் உங்களுக்கு வாக்களித்த பற்றி அல்லாஹு தஆலா வானில் இருந்து தான் தருகிறான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கலாம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இறைவன் உணவளிப்பது உங்களுக்கு வானில் இருந்துதான். மழையின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கான உணவை ஏற்படுத்துகிறான். ஒரு 2-3 வருடங்கள் 4 வருடங்கள் மழை இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால், நீங்கள் சந்தித்தால் உணவுடைய பெருமதியையும் அது இல்லாமல் போகிற நிலைமையும் உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும். சூரா யூசுஃபிலே அல்லாஹு தஆலா அழகான உதாரணத்தையும் சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா 7 வருடங்கள் தொடர்ச்சியான பஞ்சத்தை கொடுக்கிறான், மழை இல்லாத ஒரு நிலைமை. அந்த பஞ்சத்தின் மூலமாக அந்த சமூகம் என்ன செய்கிறது, உணவில்லாமல் போகிறது. அதனால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை மற்ற சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு உணவை வாங்கி சென்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா உங்களுக்கான உணவை வானிலிருந்து தருகிறான் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸத்திஸ் ஸனா, பஞ்சம் என்பது என்ன தெரியுமா அப்படி என்று கேட்டார்கள். பஞ்சம், இறைவன் பஞ்சத்தை எப்படி ஏற்படுத்துகிறான் தெரியுமா? பி அல்லா தும்தரு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மழையை பொழிவிக்காமல் வைப்பது பஞ்சம் கிடையாது. வலாக்கின் ஸனா, ஆனாலும் பஞ்சம் என்ன தெரியுமா? அன் தும்திரு வ தும்திரு, மழை உங்களுக்கு பெய்து கொண்டே இருக்குமானால் வலா தும்பித்துல் அர்து ஷைஆ, பூமி எந்த ஒன்றையும் உங்களுக்கு முளைக்க செய்யாது. மழை இறைவன் தந்து கொண்டே இருப்பான், ஆனால் பூமி எந்த ஒன்றையும் உங்களுக்கு முளைக்க செய்யாமல் அது அப்படியோ இருப்பதுதான் இறைவன் உங்களுக்கு தருகிற பஞ்சம் அப்படி என்று சொன்னார்கள். ஜகாத்துடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், இந்த உலகத்தில் கால்நடைகள் மற்றும் இல்லை என்றிருந்தால் இறைவன் உங்கள் மீது மழையை பொழிவித்திருக்க மாட்டான் அப்படி என்றார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு ரிஸ்க் அளிப்பதற்காகத்தான் மழையை கூட சில வேளைகளில் பொழிவிக்கிறான், அந்த கால்நடைகளுக்காக அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உணவளிப்பதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயம் உங்களுக்கு உணவளிப்பான். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு கவலம் உணவையாவது உங்களுக்கு இறைவன் கொண்டு வந்து என்ன செய்வான், சேர்ப்பான். அதற்கு இறைவன் பொறுப்பானவன் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அடியார்களுடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மிக துல்லியமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த ரிஸ்கை இறைவன் நாம் தருவதற்கு நாம் சில காரணிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சில காரணங்களையும் சொல்லுகிறான். இறைவன் உங்களுக்கு உணவளிப்பதற்கு, இறைவன் ரிஸ்க் அளிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரணத்தையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் புரிய வைக்கிற நேரத்தில்
அல்லாஹு தாலா ஒரு வசனம் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்திற்கு தொழுகையை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஏவுங்கள். அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் வித்தியாசமான காரணங்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதில் பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். நாங்கள் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்க மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிப்போம் அப்படி என்கிறான். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான், தொழுகையை ஏவுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு தொழுகையை கட்டளையிடுங்கள், அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். நாங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு ரிஸ்க் அளியுங்கள் என்கிற கேள்வி உங்களிடத்தில் கேட்க மாட்டோம். நஹ்னு நர்சுகுக், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு சிறப்பு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு வீட்டில் தொழுகை நிலைநாட்டப்படுவது அந்த வீட்டிற்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுப்பதற்கு மிக பிரதானமான காரணம். ஒரு வீட்டில் தொழுகை நிலைநாட்டப்பட்டால் ஒரு குடும்பமாக அந்த தொழுகையை நிலைநாட்டுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக என்னை சொல்லுவதை பார்க்கலாம். எனவே தொழுகை இல்லாத வீடுகளுக்கு ரிஸ்க் அளிப்பதில் அல்லாஹ் தஆலா தாமதத்தை ஏற்படுத்தலாம். அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கை வழங்குவதில் அவர்களுக்கு கஷ்டத்தை என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம் அப்படி என்கிற செய்தி அன்பு இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி. யாருக்கு அவருடைய அந்த உணவு பொருளாதாரம் விஸ்தீரணமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அல்லாஹ் தஆலா நிறைய ரிஸ்கை அவருக்கு கொடுக்க வேண்டும், விசாலமான ரிஸ்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று விரும்புகிறாரோ, அவர் ஃபல்யஸில் ரஹிமா, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கட்டும் அப்படி என்றார்கள். இதுவெல்லாம் அந்த நம் கண்ணிற்கு பார்க்காமல் இறைவன் தருகிற ரிஸ்குகள். உழைத்தால் ரிஸ்க் வரும், அது நமக்கு தெரியும். ஆனால் இறைவன் சில வழிகாட்டல்களை ஆன்மீக ரீதியாக சொல்லுகிறான். நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நடந்தால் இறைவன் உங்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்துகிறேன் அப்படி என்கிறான். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தொழுகையை ஏவினால் இறைவன் உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் ரிஸ்கையும் தருவேன் அப்படி என்கிறான். எனவே இதுவெல்லாம் ஒரு அடியான் ரிஸ்கின் மீது வைக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை. அல்லாஹ் அதோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தஆலா உணவளிப்பதும் ரிஸ்கை தருதலும் என்பது இறைவன் கதரோடு சம்பந்தப்படுத்திய ஒரு செய்தி. அது ஈமான், அல்லாஹ் கதரை ஈமான் கொள்வதோடு சம்பந்தப்பட்டது. இந்த அடிப்படையில் இறைவன் உங்களுடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நீங்கள் அடுத்த மனிதருக்கு கொடுக்கிற சதக்கா இருக்கிறது அல்லவா, அந்த சதக்கா உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தில் அதிகத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு அதிகமான ரிஸ்கை கொண்டு வந்து தரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சதக்காவை பற்றி சொல்லுகிற நேரத்தில், மா நகஸத் சதகத்துன் மின் மாலி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை ஒரு நாளும் சதக்கா குறைத்து விடாது, குறைக்க மாட்டாது அப்படி என்றார்கள். பல் தஸிதுஹு பல் தஸிதுஹு, நீங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது இருப்பதை விட இன்னும் உங்களுக்கு அதிகமாக தரும் அப்படி என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் திருப்தி காணுங்கள். ஒருவருக்கு கொடுத்து விட்டு இறைவன் இதை எனக்கு அதிகமாக தர வேண்டும், ரிஸ்க் அளிக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு அடிப்படையை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். அல் குர்ஆனிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு உணவளித்தல், மற்றவர்களுக்கு கொடுத்தலை பற்றி எவ்வளவு அழகாக பேசுவான் என்று பாருங்கள். மறுமையை பொய்யாக்க கூடியவர்களின் பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மறுமையை பொய்யாக்க கூடியவன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க ஒரு நாளும் அவர்கள் தூண்ட மாட்டார்கள். மறுமையை பொய்யாக்கி இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். நரகத்தில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்தில், காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்கவில்லை அப்படி என்பார்கள். எனவே ஒரு அடியான் இன்னொருவருக்கு உணவளித்தல் அப்படி என்பது, இன்னொருவருடைய பசியாற்றுதல் அப்படி என்பது இந்த உலகத்தில் அவருக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா அதிகரித்து கொடுப்பதற்கான மிக பிரதானமான வழி அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ரிஸ்கை தேடுவதில் பௌதீக ரீதியாக எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர்களோ, ஆன்மீக ரீதியாக உங்கள் ரிஸ்கில் பரக்கத்தும் அதிகரிக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அமல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படி என்கிற செய்தி உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது, இறைவன் உங்களுக்கு தருகிற ரிஸ்க்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இறைவன் உங்களுக்கு தருகின்ற உண்ண தருகின்ற ஒரு வேளை உணவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகுங்கள். நம்மிடத்தில் அது கிடையாது, அதிகமாக கிடையாது. பிஸ்மில்லா சொல்லுகிறோம்,
முடித்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம். நாங்கள் சந்தர்ப்ப துவாக்களில் எந்த அளவு வீக் அப்படி என்றால் இருப்பதில் ஆக கொஞ்சத்தை பாடமாக்கி வைப்பது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிந்தவுடன் என்ன துவா ஓத வேண்டும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி என்கிற செய்தியை மட்டும் கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உணவை உண்டதன் பின்னால் இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றிகளில் ஒன்றாது வேற எந்த ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் இந்த உணவை உங்களுக்கு உண்ண தந்ததற்காக வேண்டி நீங்கள் மாற்றீடாக வேற எந்த ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற ஒன்று அவன் தந்ததற்காகவே அவனுக்கு நன்றி செலுத்துவதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள் பாருங்கள், ஒரு அழகான பிரார்த்தனை. அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கஃபானா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை போதுமாக்கினான் தந்து. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை வயிறு நிறைய வைத்தான். அல்லாஹு தஆலாவிடத்தில் அதை தொடர்ந்து ஒரு துஆ கேட்பது என்ன தெரியுமா? கைர மக்ஃபியின், அல்லாஹு தஆலா நீ தந்தாய் இம்முறை, ஆனால் இது எங்களுக்கு போதாது, எங்களுக்கு நீ இன்னும் தர வேண்டும். இறைவனிடத்தில் ஒரு அடியான் கேட்கிற துஆ கைர மக்ஃபியின், நீ தந்தது இதோடு முடிந்து விடக் கூடாது, எங்களுக்கு நீ இன்னும் தர வேண்டும், எனக்கு போதாது அப்படி என்று இறைவனிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள் கைர முவத்தஇன் வலா முவத்தஇன், யா அல்லாஹ் இதுதான் முடிவு கிடையாது, இன்னும் எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அடியான் உணவை உண்டதன் பின்னால் இறைவனிடத்தில் கேட்கிற துஆ. அதே போன்று கடைசியாக அந்த அடியான் கேட்பான் வலா முஸ்தக்னன் ரப்பனா, நீ என்னதான் தந்தாலும் அதை விட்டும் தேவையற்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் கிடையாது யா அல்லாஹ், நீ இன்னும் தந்து கொண்டே இரு, நீ தந்தது எனக்கு போதாது, இன்னும் நீ தர வேண்டும், இது முடிவு கிடையாது, தொடர்ச்சியாக நீ தர வேண்டும். நீ எதை எங்களுக்கு உண்ண தந்தாலும் இந்த உலகத்தில் அதை விட்டும் தேவையற்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் யா ரப் அப்படி என்கிற ஒரு அழகான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ஒரு அடியான் தனக்கான உணவை அந்த நாள் அளந்த உணவை அந்த உலகத்தில் ஒரு அடியான் பசியாறியதன் பின்னால் அவன் இறைவனுக்கு செய்கின்ற மிக பிரதானமான நன்றி அப்படி என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அளிக்கின்ற இந்த உணவு, இந்த ரிஸ்கை பற்றிய இன்னும் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இரண்டாவது குத்துபாவில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு நபி தோழர் தான் மிக்தாத் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது உணவுகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தால், ஏதாவது அருந்துவதற்கான பால் ஏதாவது வந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மூன்றாக என்ன செய்வார்கள், பிரித்து வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதே போன்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இன்னொரு நபி தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பிரித்து வைத்து அவர்களுக்கு கொடுக்கிற பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இந்த ரிஸ்கின் மீது இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் மிக்தாத் மிக நீண்ட ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்கிற பழக்கம் இருக்கிறது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு முறை இரவு விழிக்கிறார்கள். விழித்து அந்த பாலை அருந்துவதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். சென்றவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாளை இன்னும் கிடைக்கலாம் அப்படி என்கிற எண்ணத்தில் அனைத்தையும் என்ன செய்து விடுகிறார், அருந்தி விடுகிறார். அவருடைய எண்ணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகிறார்கள், மற்ற தோழரும் கிடையாது, இருக்கிறது, எனவே அவர் அவருடைய பங்கோடு சேர்த்து மற்ற பங்கையும் என்ன செய்து விடுகிறார், அருந்தி விடுகிறார். அறிந்து விட்டு அவர் சென்று விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்தெழுந்து அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விழித்தெழுந்து வந்தவுடன் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார், வந்து பார்க்க போகிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது பிரார்த்தனை செய்ய போகிறார், நான் அழிய போகிறேன் அப்படி என்கிற பயத்தில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கிறார்கள், அருந்துவதற்கு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுத்து விட்டு ஒரு துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனா வஸ்கி மன் ஸகானா, என்னுடைய ரப்பே, எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளித்து விடு, எனக்கு அருந்த தந்தவர்களுக்கு நீயும் அருந்த கொடுத்து விடு அப்படி என்கிற பிரார்த்தனை செய்கிறார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடும் கவலையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை, எனக்கு தந்தவர்களுக்கு நீ கொடுத்து விடியா அல்லாஹ் அப்படி என்பது.
எனக்கு யாராவது உணவளித்திருந்தால் அவர்களுக்கு நீ உணவளித்து விடு, எனக்கு யாராவது குடிப்பதற்கு தந்து விட்டால் அவர்களுக்கு நீ குடிப்பதற்கு கொடுத்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடும் கவலையாக இருந்தது. மிக அவசரமாக என்ன செய்தார்கள், சென்றார்கள். சென்று ஏதாவது அறுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படி என்று பார்த்தால் அங்கு எல்லா இருந்த ஆடுகளுடைய பால் மாடி நிரம்பி இருந்தது. எனவே பால் கறப்பதற்கான ஒரு நிலைமையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாலில் கறந்து வந்து கொடுக்கிறார்கள். கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை அருந்துங்கள் அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், அஷரிப்தும் ஷராபக்கும் அல்லைலா, உங்களுடைய அந்த பாலை நீங்கள் இரவு குடித்தீர்களா அப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் இரவு உங்களுடைய குடித்தீர்களா அப்படி என்று கேட்கிறார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் குடியுங்கள், முதல் நீங்கள் குடியுங்கள் அப்படி என்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், குடிக்கிறார்கள். குடித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வயிறு நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து விடுகிறார்கள். குடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தவுடன் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறார்கள். சிரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த ஹதீஸிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், கீழே விழுந்து சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவருடைய அவுரத்து விளங்குகிற அளவுக்கு கீழே விழுந்து சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மிக்தாதை பார்த்து சொன்னால், கொஞ்சம் மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்கிறார்கள். இவ்வளவு சந்தோஷமாக சிரிக்கிறீர்களே, மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்கிறார்கள். அப்படி சொன்ன நேரத்தில் தான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது எனக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் அருந்த வந்தீர்கள், அந்த இடத்தில் நான் உங்களுடைய அந்த பானத்தை அறிந்து விட்டேன். ஒரு பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹும்ம அத்இம்மன் அத்அமனா வஸ்கிமன் சகானா, அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆளாகவில்லை. இப்பொழுது உங்களுக்கு அந்த அருந்துவதற்கான வாய்ப்பை கொடுத்தேன், அந்த பிரார்த்தனை எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் நேற்றிரவு கறந்து எடுத்த அந்த 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 ஆற்றிலிருந்து மீண்டும் அல்லாஹு தஆலா பாலை சுரக்க வைத்திருக்கிறான் அப்படின்னு அது பரக்கத். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கான் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரிஸ்கிலே வைத்த நம்பிக்கையை நீங்கள் பாருங்கள். இல்லாமல் போன நேரத்தில் கூட, அருந்துவதற்கு எதுவும் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட பிரார்த்தனை தான் செய்தார்கள். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹு தஆலா எனக்கு குடிப்பதற்காக அருந்துவதற்காக இந்த உலகத்தில் தருகிறான் அப்படி என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரிஸ்கின் மீது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்கள், முடித்துக் கொள்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும் திண்ணை தோழர்கள் ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய வரலாற்றை அவர் சொல்லுகிற நேரத்தில் புகாரில ஹதீஸ் இருக்கிறத எடுத்து பாருங்கள். கிதாபுர் ரிகாகில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி இமாம் புகாரி தலைப்பிட்டு என்ன செய்கிறார் ரஹ்மஹுல்லாஹ், சில ஹதீஸ்களை கொண்டு வருகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு திண்ணை தோழராக நான் இருந்து கொண்டிருந்தேன். எனக்கு நிறைய நேரம் பசி வரும். பசி வருகிற நேரத்தில் பசியை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நான் செய்வது என்னவென்றால், ஒன்றில் நிலத்தோடு என் வயிற்றை அப்படி அழுத்தி வைத்து குப்பரப்படுத்திக் கொள்வேன். இப்ப நிலத்தோடு வயிற்றை அழுத்தி வைக்கிறதில் கொஞ்சம் பசி குறைந்தது போன்ற நிலைமை எனக்கு ஏற்படும். இன்னும் சில நேரத்தில் என் வயிற்றில் கல்லை கட்டிக் கொள்வேன். அபூ ஹுரைரா இப்படித்தான் வாழ்க்கையை கழித்தேன் அப்படி என்கிறான். ஆனால் ரிஸ்கில் நம்பிக்கை இருந்தது, இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சில நேரங்களில் பசியினால் மயங்கியும் கீழே என்ன செய்வேன், விழுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு வந்து திரும்பி செல்லுகிற நேரம் மஸ்ஜித் நபவிக்கு வெளியில் நான் நிற்கிறேன். முதல் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவரிடத்தில் சென்று ஒரு அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறேன். குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தெரியாமல் நான் கேட்கவில்லை, எனக்கு தெரியும். நான் உமரை சந்தித்து விளக்கம் கேட்டால் உமர் என்னை பார்த்து விட்டு அபூ ஹுரைரா சாப்பிட்டாயா என்று கேட்பாரே, நான் இல்லை என்றால் வீட்டிற்கு கூட்டி சென்று எனக்கு உணவு தருவார் என்கிற எண்ணத்தில் தான் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்பது போன்று போனேன். உமர் சீரியஸாக பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவரிடத்திலும் அதே குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறேன். அபூபக்கரே, இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படி என்று. அபூபக்கரும் அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்தவுடன் ஃபதபஸ்ஸம தாஹிகன், என்னை பார்த்து சிரித்தார்கள். என் முகத்தை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார், அபூ ஹுரைரா பசியில் தான் இந்த இடத்தில் என்ன செய்கிறார், நிற்கிறார் அப்படி என்று. அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் அபூ ஹுரைராவுக்கான ரிஸ்கை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றும் சொல்லவில்லை, அபூ ஹுரைரா என்னோட வீட்டிற்கு வாருங்கள் அப்படி என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போனால் ஏதாவது உண்ணுவதற்கு இருக்கிறதா மனைவி இடத்தில் கேட்கிறார். மனைவி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பக்கத்து அன்சாரி வீட்டு தோழர் அவர் தந்த ஒரு பால் கிண்ணம் மட்டும்தான் இருக்கிறது, வேற எந்த ஒன்றும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவை பார்த்து சொல்றார், அபூ ஹுரைராவே,
போய் திண்ணை தோழர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் அப்படி என்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் மனதில் நினைத்துக் கொள்கிறேன், இருக்கின்ற பால் கிண்ணம் என் பசிக்கே காணாது. அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறார்கள், இந்த பால் கிண்ணம் என் பசிக்கு கூட காணாது. அல்லாஹ்வுடைய தூதர் திண்ணை தோழர்களை எல்லாம் அழைத்து வர சொல்லுகிறார்களே, எப்படி நிலைமை அப்படி என்று யோசிக்கிறேன். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை அல்லவா, எனக்கு மீற முடியாது. நான் சென்று அழைத்து வருகிறேன். அழைத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எல்லோரும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து கொடுக்கிறார்கள் ஒரு திண்ணை தோழருக்கு. அந்த திண்ணை தோழர் அந்த பால் கிண்ணத்தை குடிக்கிறார். அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி இன்னொருவருக்கு கொடுக்கிறார், வாங்கி இன்னொருவருக்கு கொடுக்கிறார். எல்லா திண்ணை தோழர்களும் மறந்துகிறார்கள். அறிந்து விட்டு கடைசியாக அபூ ஹுரைராவுடைய கைக்கு வருகிறது. அபூ ஹுரைராவை நீங்கள் அருந்துங்கள். அபூ ஹுரைரா குடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை போதும், இன்னும் குடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அபூ ஹுரைரா குடித்து குடித்து கடைசியாக சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை லம் அஜித் மஸ்லகன் ஃபீ பத்னி, இந்த வயிற்றில் இதற்கு மேல் இடமே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் குடியுங்கள், நீங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அபூ ஹுரைராவே, இப்பொழுது நானும் நீயும் தானே மிச்சம் இருக்கிறோம், மற்ற எல்லோரும் அதை குடித்து முடித்தார்கள் தானே அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவரும் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி என்கிற செய்தி நமக்கு பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளக்க நினைத்தால் எவ்வளவு சிறிய உணவில் கூட அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமாகும், 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து கொள்கிற நேரத்தில் மற்றவர்கள் அந்த உணவில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைப்பான். அல்லாஹ் தஆலா அப்படி உங்களுக்கு ரிஸ்க் அளப்பான் அப்படி என்கிற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கிண்ணப்பால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மோஜிசத் அது. ஆனால் உங்கள் உள்ளம் இறைவன் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தால் அன்றைய திண்ணை தோழர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக ரிஸ்க் அளந்ததை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இறைவன் இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக், அவன் ரிஸ்க் அளிப்பவன், இந்த உலகத்தில் உணவளிப்பவன், எந்த நிலைமையிலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை இருக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு உபதேசத்தை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற ரிஸ்குகளுக்கு இறைவனிடத்தில் பதிலும் சொல்ல வேண்டும், அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். எவ்வளவுதான் நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவித்தாலும் இறைவன் உங்களுக்கு உணவளித்தாலும் நீங்கள் உண்ணுகிற உணவிற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் விசாரிப்பான் அப்படி என்கிற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கரும் அல்லாஹ்வுடைய தூதர் உமரும் ரலியல்லாஹு அன்ஹும் பசியோடு இரவில் வெளியேறி ஒரு நபித்தோழர் உணவு கொடுத்து உண்டதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, அபூபக்கரே, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, இந்த இன்பத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள், இந்த இன்பத்தை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே இறைவன் நிச்சயம் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை வீங்கள். அந்த நம்பிக்கை இருக்கிற நேரத்தில் ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் தடம் புரள மாட்டீர்கள். என்ன சோதனைகளிலும் மிக நேர்த்தியாக ஒரு அழகான உள்ளத்தோடு பயணிப்பதற்கான ஒரு உள்ளத்தை உங்களுக்கு அல்லாஹு தஆலா தருவான். வல்லவன் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா.